வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஈழ ஆயுத போராட்டத்தின் ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் அம்பாறை மாவட்டத்தில்தான் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதையும், ஈழ ஆயுத போராட்டம் தொடக்கத்தில் எப்படி வடிவம் பெற ஆரம்பித்தது என்பதையும் தான் பார்க்க போகிறோம். அதாவது அம்பாறை மாவட்டம் கல்முனையில் தொடங்கி தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களால் யாழில் நடத்தப்பட்ட முதல் குண்டு வெடிப்பு போன்ற ஆரம்பகட்ட போராட்டத்தை பற்றிய பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கட்சி வரை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் தாக்குதல். ஈழ ஆயுத போராட்டத்தின் தொடக்கமும் முடிவும் தென் தமிழீழம் அம்பாறை மாவட்டத்தில்தான் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனெனில் இன்றளவும் பல பேர் ஈழ ஆயுத போராட்டம் 1969ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானதாக நம்புகின்றனர். ஆனால் தென் தமிழீழம் அதுவும் அம்பாறை மாவட்டத்தில் 1958ஆம் ஆண்டே தங்களை பாதுகாத்து கொள்ள தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினர் என்பது பலருக்கு தெரியாது. அதே போல் முள்ளிவாய்க்காலில் அதிகாரப்பூர்வமாக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் அம்பாறை மாவட்டம் கஞ்சிக்குடிச்சாற்றில் இருந்த போராளிகள் தொடர்ந்து கொரில்லா தாக்குதல் நடத்தி வந்தனர் என்பது ஈழத்துக்கு வெளியில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆயுதம் தூக்கிய தமிழர்கள், அதாவது கல்லோயா திட்டத்தின் கீழ் ஏராளமான மக்கள் குடியமர்த்தப்பட்டனர். அவ்வாறு குடியமர்த்தப்பட்டவர்கள் தங்கள் இன நிலப்பரப்பின் எல்லையை விரிவுபடுத்த தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் உயிரிழந்தனர். இதே நோக்கத்தோடு அம்பாறை மாவட்டம் கல்முனை துறைநிலாவணை பகுதிக்கு கலவரக்காரர்கள் வந்தனர். ஆனால் அவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக அங்கிருந்த ஒரு இளைஞர் குழு ஷாட்கன் உட்பட ஆயுதங்களை கொண்டு அந்த கலவரக்காரர்களை ஓட விரட்டி அடித்தனர். தங்களை பாதுகாத்து கொள்ள தமிழர்கள் துப்பாக்கி தூக்கிய முதல் சம்பவம் இதுதான் என்று கூறப்படுகிறது. அப்போது முதலில் ஆயுதம் தூக்கிய அந்த குழுவில் இருந்தவர்களில் ஒருவர்தான் கனகசூரியம். இவர் கல்முனை பட்டின சபை 1வது வார்டு உறுப்பினராகவும், இவரது மனைவி சௌந்தரி அவர்கள் அதே கல்முனை பட்டின சபை 2வது வார்டு உறுப்பினராகவும் இருந்தார். இந்த தம்பதியின் 6வது பிள்ளைதான் மாவீரர் மேஜர் அன்டனி அவர்கள். இவர் புலிகளின் அம்பாறை மாவட்ட தளபதியாக இருந்து யாழ் உட்பட பல சண்டை களங்களில் தனி முத்திரை பதித்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவர் 1990ஆம் ஆண்டு யாழ்கோட்டை சமரின் போது வீரச்சாவடைந்தார். இந்த யாழ்கோட்டை சமர் பற்றியான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1960ஆம் ஆண்டு நடந்த 2 பொது தேர்தல்களிலும் தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸும் அரசியல் தளம்பல் நிலைப்பாடுகள் எடுக்கிறது. 1961ஆம் ஆண்டு ஜனவரியில் சரியான திட்டமிடல் இன்றி தொடங்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் தோல்வியடைகிறது. 1965ஆம் ஆண்டு டூட்லி செல்வா ஒப்பந்தத்தின் ஊடாக மாவட்ட சபை அமைக்க தமிழரசு கட்சி எடுத்த முடிவு போன்ற நிகழ்வுகள் அரசியல் போராட்டம் மீதான மக்களின் நம்பிக்கையை நலிவடைய செய்தது. குறிப்பாக டூட்லி செல்வா ஒப்பந்தத்தின் பின் தமிழரசு கட்சி உடைகிறது. ஊர்காவல்துறை பாராளுமன்ற உறுப்பினர் வி நவரத்னம் அவர்கள் தலைமையில் சுயாட்சி கழகம் என்ற பெயரில் 3வது தமிழர் கட்சி உருவாகிறது. அது மட்டுமல்ல, தமிழ் அரசியல் தலைவர்களின் உறுதியற்ற தன்மை அந்தந்த கட்சிகளின் இளைஞர் அமைப்புகளில் இருந்த இளைஞர்களிடம் விரக்தி போக்கை தோற்றுவித்ததுடன் ஒரு அரசியல் இடைவெளி உருவாக்கியது. இந்த சூழலில்தான் பொன் சிவகுமாரன் அவர்களின் பொங்கி எழும் அரசியல் வெளிப்பாடு ஆயுத போராட்டமாக முனைப்பு எடுக்கிறது. ஆரம்பத்தில் தனிமனித வீச்சாக தொடங்கப்பட்டாலும் அது பிற்காலத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களின் தீட்சி போராட்டமாக உருவெடுத்தது. ஈழத்தமிழ் இயக்கம். யாழ்ப்பாணத்தில் புகழ்பூத்த பாடசாலைகளான செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி, யாழ் மத்திய கல்லூரி, யாழ் பரியோவான் கல்லூரி, யாழ் இந்து கல்லூரி ஆகியவற்றின் மாணவர்கள் சேர்ந்து 1969ஆம் ஆண்டு ஈழத்தமிழ் இயக்கம் என்ற இயக்கத்தை தோற்றுவித்தனர். குறிப்பாக செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் இந்த இயக்கத்தின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். இதில் புலிகளின் முன்னாள் சர்வதேச தொடர்பாளர் லாரன்ஸ் திலகர் அவர்களும், மைக்கேல் தம்பிநாயகம், இபிடிபியில் இருக்கும் சின்னதுரை தவராசா, தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களும், மருத்துவர் ஜெயசுந்தரம், ஜோசப் வில்வராசா, ஹிட்லர் போன்றவர்கள் இந்த இயக்கத்தின் முக்கிய உறுப்பினர்களாக இருந்தனர். இந்த இயக்கத்தின் பிரதான நோக்கம் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி, சுயாட்சி கழகம், இடதுசாரிகள் என பிரிந்து கிடக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக 1969ஆம் ஆண்டு யாழ் மாநகர சபை கேட்போர் கூட்டத்தில் ஒரு சர்வ கட்சி மாநாட்டை இந்த அமைப்பு நடத்தியது. முதல் குண்டுவெடிப்பு 1970ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கொழும்பு இந்து கல்லூரியில் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை திறந்து வைப்பதற்கு சென்ற கலாச்சார உதவி அமைச்சர் பேசிய பேச்சு பொன் சிவகுமாரன் மற்றும் அவரது நண்பர் ஆனந்த குமரேசன் ஆகியவர்களுக்கு கோபத்தை வரவழைத்தது. தங்களது எதிர்ப்பை எப்படி பதிவு செய்வது என்று அவர் தனது நண்பர்களோடு ஒரு கூட்டத்தை நடத்தி கலந்து உரையாடுகிறார். இந்த நிலையில்தான் அந்த உதவி அமைச்சர் சில நாட்களில் யாழ்ப்பாணம் வருவதாக
செய்திகள் வெளியானது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று பொன் சிவகுமாரன் அவர்கள் முடிவு செய்கிறார். ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு யாருக்கும் உயிர் ஆபத்து ஏற்படாதவாறு ஒரு குண்டு தாக்குதலை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. பொன் சிவகுமாரன் அவர்களது தந்தையார் அதிபராக இருந்த உரிம்பிராய் சைவ தமிழ் வித்யாசாலையில் நிகழ்ச்சிகள் முடிந்து அவர் காரில் ஏறும்போது இந்த தாக்குதலை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் குண்டு தயாரிப்பதை பற்றி அந்த இளைஞர்கள் யாருக்கும் தெரியாது. அப்போது ஆனந்த குமரேசன் அவர்களது ஆலோசனைப்படி வல்வெட்டித்துறையில் இருந்த குட்டித்துறை மற்றும் சின்ன சோதி ஆகியவர்களின் உதவியை பெற முடிவு செய்யப்பட்டது. குட்டித்துறை அவர்கள் திருகோணமலை துறைமுகத்தில் வேலை பார்த்தபோது குண்டு வைப்பதை பற்றி கற்றுக்கொண்டிருந்தார். அவர்களிடம் குண்டு தயாரிப்பு பற்றி அறிந்து கொண்டு பொன் சிவகுமாரன் அவர்களும் அவரது தோழர்களும் அதற்கு தேவையான பொருட்களை கடையில் வாங்கி அதனை தயாரிக்கின்றனர். இந்த வேலைகள் அனைத்தும் கொக்குவிலில் வைத்து நடக்கிறது. இந்த குண்டை துணிப்பை ஒன்றினுள் மண்ணை போட்டு அதனுள் புதைத்து 1970ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி அந்த துணை அமைச்சரின் காரின் கீழே சிவகுமாரன் அவர்கள் வைக்கிறார். நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்து காரில் அவர் ஏரியை புறப்பட்ட போது அது வெடிக்கிறது. அந்த குண்டு வெடிப்பில் எவருக்குமே காயம் ஏற்படவில்லை. ஈழப் போராட்ட வரலாற்றில் அரசியல் காரணங்களுக்காக வைக்கப்பட்ட முதல் குண்டு அதுவாகும். இந்த குண்டு வெடிப்பில் பொன் சிவகுமாரன் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதை அறிந்து கொண்ட காவல்துறை அவரது வீட்டில் வைத்தே பொன் சிவகுமாரன் அவர்களை கைது செய்கிறது. அதே போல அவரது நண்பர் ஆனந்த குமரேசன் அவர்களையும் போலீசார் கைது செய்கின்றனர். இவர்கள் இருவருக்காகவும் வாதாடுவதற்கு தமிழரசு கட்சி வழக்கறிஞர்கள் யாரும் முன்வரவில்லை. ராஜராஜேஸ்வரன் என்ற கட்சி சார்பற்ற வழக்கறிஞர் ஒருவர் இவர்களுக்காக வாதாடி இவர்களை விடுதலை செய்ய உதவுகிறார். இவர்கள் குண்டு வைத்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லாததால் 2.5 மாதங்களுக்கு பின் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தால் பயந்த மற்ற இளைஞர்கள் கலைந்து விட்டனர். அதாவது ஈழத்தமிழ் இயக்கம் கலைந்து விடுகிறது. சில மாதங்களுக்கு பின் தமிழ் மாணவர் பேரவை என்ற ஒரு அமைப்பு உருவாகிறது. இதற்கும் ஈழத்தமிழ் இயக்கத்திற்கும் தொடர்பில்லை என்றாலும் தமிழ் மாணவர் பேரவைக்கு ஈழத்தமிழ் இயக்கம் முன்னோடியாக இருந்தது என்று சத்யசீலன் அவர்கள் குறிப்பிடுகிறார். முதல் மாமனிதர் ராஜரத்தினம், பொன் சிவகுமாரன், குட்டிமணி, தங்கதுரை, நடேசுதாசன், கண்ணாடி பத்மநாபன் மற்றும் பல்வேறு பாடசாலைகளின் மாணவர் தலைவர்கள் என்று பலரையும் உள்வாங்கி அமைப்பாக மாணவர் பேரவை இருந்தது. அதாவது பிற்காலத்தில் ஈழத்தை முன்னோடியாக கொண்ட பல ஆயுத போராட்ட அமைப்புகள் உருவாகின. தனி ஈழம் கோரிக்கையை இலக்காக கொண்டு செயற்பட்ட இந்த அமைப்புகளுக்கு முன்னோடியான அமைப்பு தான் தமிழ் மாணவர் பேரவை என்று கூறலாம் என்கிறார் சத்யசீலன் அவர்கள். அதே போல வடகிழக்கு மாகாணங்களில் பரந்திருந்த பல்வேறு ஊர்களிலும் கிராமங்களிலும் தனித்தனியாகவும் சமூக மற்றும் ஊர்க்குழுக்களாகவும் இயங்கிய தமிழ் இன உணர்வாளர்களை கண்டுபிடித்து அமைப்பு ஒன்றில் இணைத்து உரிமை போராட்டத்தை முதலில் முன்னெடுத்த பெருமை தமிழ் மாணவர் பேரவைக்கே உண்டு என்கிறார் சத்யசீலன் அவர்கள். 1970ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி சத்யசீலன் அவர்களது தலைமையில் யாழ்ப்பாணத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஊர்வலமாக தொடங்கி யாழ் முற்றவெளி மைதானத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்துகின்றனர். அந்த மாணவர் எழுச்சி கூட்டத்தில் மாணவர்கள் தவிர அரசியல்வாதிகள் எவருக்கும் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கு காரணம் மாணவர் எழுச்சி என்பது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாகவும் மாற்று கருத்து உருவாக்கமாகவும் அமைய வேண்டும் என்பதால் தான் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டது என்கிறார் சத்யசீலன் அவர்கள். இதன் தொடர்ச்சி நாம் பாட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.